2026 ஜூனில் நடந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு, அதாவது 10th 11th 12th இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 12th 11th ரெண்டுக்குமே நெக்ஸ்ட் வீக் எண்டில் வரும். அதாவது 24 25 இந்த டேட்டில் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே மாதிரி 10th இந்த மந்த்து எண்டு 30 31 அந்த டைமில் உங்களுக்கு ரிசல்ட்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய ரிசல்ட்டை எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டாக தான் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு லிங்க் கொடுப்பாங்க ஆன்லைனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி உங்கள் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம். வேறு எங்கேயும் ஸ்கூலில் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, ஆன்லைனில் தான் உங்களுக்கு லிங்க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணும். லிங்க் ரிலீஸ் பண்ணும்போது வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா 10th 11th 12th மூணுக்குமே ஒரே டேட்டில் தான் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அக்டோபர் 2nd வீக்கில் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் எங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எங்கே எழுதுனீங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் போய் கலெக்ட் பண்ணிக்கங்க. அந்த டைமில் வீடியோ அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 12th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க காலேஜ் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஆர்ட்ஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு தடவை நீங்கள் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், அவங்களுக்கு உங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷனுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு இருக்கும், அங்கே காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், அவங்க உங்களுக்கு விவரம் சொல்லுவாங்க. இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ண முடியும், அதனால் அதே வச்சு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்த பிறகு அதை நீங்கள் கொடுக்கணும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, நீங்கள் நினச்ச காலேஜ் கிடைக்காது, நினச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்காது. என்ன வேக்கன்சி இருக்குதோ அதில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணலாம். ஆனால் நினச்ச ஸ்கூல் கிடைக்காது, நினச்ச குரூப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் நீங்கள் 10thலையோ +2லையோ 11thலையோ ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, அடுத்த எக்ஸாம் எப்போ எழுதுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, எப்போ அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலுக்கு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் மார்க் கம்மியாகி இல்லை ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னா ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி டீட்டெயில் உங்களுக்கு அப்புறமேல அப்டேட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.